விநாயகன் 111 மாண்புமிகு உறுப்பினர் ஆ. கோவிந்தசாமி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். கோவிந்தசாமி கேள்வி. பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள ஈச்சம்பாடி அணையிலிருந்து வெளியேறும் மழைக்கால வெள்ள உபரி நீரை புதியம்பள்ளம் ஏரி தொகுப்பு, கம்பையநல்லூர் ஏரி தொகுப்பு, நவலை ஏரி தொகுப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள 60 ஏரிகள் குளங்களுக்கு நீர் வழங்கும் திட்டம் இந்நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதில் ஒன்றும் தப்பில்லை. இது 1915 ஒரு 1915 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். அதனாலே உணவு உற்பத்தி கூட 6105 டன் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தை பயன்படுத்துகிற பொழுது 162 பட்டா நிலங்களும் 124 ஏக்கர் புறம்போக்குகளும் கையப்படுத்த வேண்டியிருக்கிறது. அரூர், காரியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி பயன்பெறும் சட்டமன்ற தொகுதிகள், அரூர், பாப்பிரெட்டி, பாலக்கோடு பயன்பெறும் கிராமங்கள் 31, பயன்பெறும் ஏரி, குளங்கள், புதியம்பள்ளி பள்ளம் தொகுப்பு, கம்பையநல்லூர், நவலை குறிப்பு இவைகளெல்லாம் நிலம் கையகப்படுத்த 19 கோடி செலவாகும். 2021 இந்த விலைவாசி திட்டப்படி 401 கோடிக்கு திட்டம் தயார் பண்ணப்பட்டது. இந்த திட்டத்துக்கு மின்கட்டம் தேவைப்படுகிறது, பம்பிங்கில் வருது. அதனால் 8.5 கோடி செலவாகும். இவற்றையெல்லாம் நினைத்து டிசைன் போய் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை எடுக்க வேண்டிய நிலை உண்டு, எடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாணியாற்றில் வெள்ளம் அதிகமாக வருகின்ற பொழுது அங்கு முள்ளிக்காடு பகுதியில் இருக்கின்ற மலைவாழ் மக்கள் சுடுகாட்டிற்கு செல்கின்ற அந்த தரைப்பாலம் அடித்து சென்று விட்டது. எனவே அந்த தரைப்பாலத்தையும் அதே போல தாலுகா அலுவலகத்தில் இருந்து அதிகாரிப்பட்டிக்கு செல்லுகின்ற அந்த வலதுபுற கால்வாய் வெளியே இருக்கின்ற அந்த சாலை பிடபிள்யூடி கண்ட்ரோலுக்கு அந்த கட்டுப்பாட்டில் உள்ளதால் மிகவும் மோசமான சாலையாக இருக்கிறது. இந்த வழியாகத்தான் விவசாயிகள் கரும்புகளை அந்த கரும்பாலைக்கு எடுத்து செல்கின்ற சூழல் இருக்கிற காரணத்தால் இந்த பணியை அத்தியாவசியம் கொண்டு இந்த ஆண்டே எடுத்துக்கொள்ள வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாளை இந்த திட்டம் என்னுடைய இலாக்காவுக்கு வராது, வேறு தனி கேள்விப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மதியழகன். வணக்கம். பர்கூர் பேரூராட்சியை சிறப்பு நிலை பேரூராட்சியாகவும், அதே போன்று பேருந்து நிலையம் வழங்கியும், அதே போன்று சந்தை கட்டுவதற்கு அனைத்து வசதிகளும் செய்தமைக்கு முதல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி துறை அமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, படாதல ஏரியிலிருந்து கப்பல்வாடி வழியாக காக்கங்கரை வரை எடுத்து செல்ல நீர் கால்வாய் அமைத்து தர அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்கள் என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் மேற்புறத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதியதாக கால்வாய் வெட்டி பருகூர் ஆற்றில் கட்டப்பட்டுள்ள கப்பல்வாடி அணைக்கு மேற்புறம் தண்ணீர் கொண்டு செல்ல இணைப்பு கால்வாய் அமைத்து கப்பல்வாடி அணையின் மூலம் 8 ஏரிகளுக்கும் குட்டூர் அணைக்கட்டின் மூலம் 6 ஏரிகளுக்கும் தண்ணீர் தரும் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து 45 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை நடவடிக்கை இதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவங்க மாவட்டம் என்னென்ன இருக்குதுன்னு ஆரம்பித்து ஆதியோடு அந்த மாதிரி சொல்கிறீங்க. எல்லா மாவட்டம் தான் இருக்காங்க. எங்களுக்கு கூட பதில் அதாவது காவிரி உபரிநீர் குறித்து கேட்டிருக்கிறார். காவிரி நதியின் உபரிநீரை வழங்கக் கோரும் பெண்ணாகரம் வட்டம் மற்றும் நலம்பள்ளி வட்டம் ஒரு பகுதி ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் காவிரி வடிநிலத்திலும், பாலக்கோடு வட்டம், தருமபுரி வட்டம் மற்றும் நலம்பள்ளி வட்டம் ஒரு பகுதி ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் தென்பெண்ணை ஆற்றின்
வடிநிலத்திலும் உள்ளன. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் நிலத்தடி நீரையும் காவிரியின் வெள்ளப்பெருக்கு நீரையும் கொண்டு நீரேற்று முறையில் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. காவிரி உபநீரை உபயோகிப்பது குறித்து கர்நாடக அரசு கொடுத்துள்ள வழக்கு நீதிமன்றத்தில் நிலவியுள்ளது. இவற்றையும் கருத்தில் கொண்டு தேவைக்கு ஏற்ப ஆய்வெடுத்து அரசு பணியாற்றும்.